கடந்த 10 நாட்களில் பெட்ரோல் விலை வந்து 4 முறை கூடியிருக்கு. 10 நாளில். முன்னால் வந்து ஒரு வருஷத்தில் ஒருக்கா கூட்டினா, அதுவும் காசுகளில் கூட்டினா அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நாடு முழுவதும் வெடிக்கும் நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். நாங்கள் கூட மாணவர் பருவத்தில் ஒரு 5 காசு 10 காசு பெட்ரோல் கூட்டினதுக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த வரலாறு இருக்கிறது, நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது. நம்முடைய மன்மோகன் சிங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பெட்ரோல் விலை ஏற்றத்திற்காக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்புகளும் எப்படிப்பட்ட வன்முறை போராட்டங்களை இன்றைக்கு கட்டமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 10 நாட்களில் 4 முறை பெட்ரோலுடைய விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது நம்ம பொதுமக்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். இப்போது இவ்வளவு அவசரப்பட்டது விலை உயர்த்தலுக்கு தேவை இருக்கா? இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் 2015 2025 குறிப்பிட்ட இந்த 10 ஆண்டு காலத்தை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா சுமார் 5 லட்சம் கோடிக்கு மேல் லாபம் ஈட்டியிருக்கிறாங்க. அதான் இதில் ஒரு பெரிய விஷயம். சுமார் 5 லட்சம் கோடிக்கு மேல் லாபம் ஈட்டியவர்கள் இப்போ இவ்வளவு அவசரப்பட்டு விலை உயர்வை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும், உலக சந்தையில் இந்த வார் வருவதற்கு முன்னால் கச்சா எண்ணெய் எந்த விலைக்கு இருந்தது? அந்த விலையே $22 இருந்ததாக நம்ம டேட்டா சொல்லுது. அதே நேரத்தில் ரஷ்யாவிடம் போய் அங்கிருந்த தடையை மீறி இந்திய இந்த நிறுவனங்கள் வெறும் $30 தான் கச்சா எண்ணெய் வாங்கி இங்கு அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபத்தை அடித்தார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட குற்றச்சாட்டு வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லை. அப்படி சுமார் 2-3 வருஷம் பெரிய கொள்ளை லாபத்தை அடித்த நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த போர் இன்னைக்கு முடியும் நாளை முடியும்னு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நம்பிக்கை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து மக்கள் மீது இப்படிப்பட்ட விலை உயர்வை திணிக்க வேண்டாம் என்ற எண்ணம் இல்லாமல் உடனடியாக 10 நாளில் 4 முறை விலை உயர்வு செய்திருக்கிறார்கள். இது எப்படி மோடி அரசு கார்ப்பரேட்டுகளின் அரசாக, ஒரு மக்கள் விரோத அரசாக, ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத அரசாக செயல்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு அம்சம் நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, விலை குறைய சமயம் விலையை குறைக்கல. என்றைக்காவது மோடி அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டு கேஸ் விலையை குறைச்சிட்டு நம்ம கேள்விப்படவே முடியாது. அடிமாட்டு விலைக்கு வாங்கின இடத்துலையும் குறைக்கல. நீங்கள் ஒரு பேரல் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 140 வரை வாங்கினாங்க டாலருக்கு. இப்போ வந்து மோடி அரசுக்கு $30, வெறும் $30 ரஷ்யாவிலேருந்து வாங்கின நேரத்தில் கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. ஆனால் விலை உயர்வு வந்தோடனே எவ்வளவு அவசரமாக அந்த விலையை உயர்த்தி கார்ப்பரேட்டுகளுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று, கார்ப்பரேட்டு லாபம் குறைந்து விடக்கூடாது என்று கார்ப்பரேட்டுகளை ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து பாதுகாக்கிறார்கள் என்பது தான் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ பெட்ரோல் விலையை நம்ம பெட்ரோல் விலைன்னு பார்க்க முடியாது. பெட்ரோல்னால காய்கறி விலை, சாதாரண அரிசி விலை, பருப்பு விலை, நம்ம உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களுடைய விலை, அன்றாட நம்முடைய செலவினங்கள் எல்லாமே வந்து உயரும். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த பெட்ரோல் விலை என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவன் சேமிக்க முடியாது. இந்த பெட்ரோல் நிறுவனங்களுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட தான் அவன் கொடுத்துக்கிட்டு கையை விரித்து விட்டு சும்மா இருக்க வேண்டிய சூழல். அரசுகளுக்கு நஷ்டம் வரும். ஒவ்வொரு அரசாங்கமும் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படும். எனவே நீங்கள் GDP கூட பாதிக்கப்படும். ஏன்னா வந்து இப்படி விலை உயர்வு போயிட்டு இருந்ததுன்னா விவசாயிகள் எல்லாம் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்வதில் பல்வேறு தடங்கல்கள் ஏற்படும். எனவே இப்படிப்பட்ட சூழல்கள் தான் இன்றைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகள் அல்லது ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்டு இளைஞர்கள் எல்லாம் எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதே என்ற எண்ணத்தோடு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஏன்னா இப்போதாவது நம்ம வந்து இந்த மோடி அரசாங்கம் இந்த கார்ப்பரேட் சிந்தனையை விட்டு அல்லது ஒரு பியூரோக்ராட்டிக் ஆட்டிடியூடை விட்டு சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை அறிந்து அவர்களுக்கான மாற்று வழிகளை, இந்த விலைவாசியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது போன்ற எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள்.